மூணாவது என்கோட் பண்ணியாச்சு, பிரெயின்ல டேட்டாஸ் உள்ளக போட்டாச்சு. என்கோட் ஒரு ஆள் பேச போக எங்களுக்கு நல்லா விளங்குது. எங்களுக்கு தெரியும் ஜும்மால போனா நல்லாவே விளங்கும் ஆட்களுக்கு. இன்னல் ஹம்தலில்லாஹ் பஃபலுக்கு அடியில இருந்து அப்படியே தூக்கம். என்கோடிங் ஜீரோ அந்த பிரெயின் அவுட். ஸ்டாரிங் கிரகிச்ச ஒன்றை நல்லா வைக்கலாமா. மூணாவது ரிட்ரீவல் ஆர் ரீகாலிங், வெளியில அதை எடுக்கணும். சோ 70% என்கோடிங். ஒரு விஷயம் சொல்ல போகிற ஒரு டீச்சர் எனக்கு 70% கிரகிக்கலாம். I can store 50%. எனக்கு ஒரு 50% ஸ்டாப் பண்ணலாம். I can recall 30%. Your brain is okay. இதான் முடிவு. 30% you can recall. உங்களால 30% ரீகால் பண்ணலாமா? You are okay. உங்களெல்லாம் டெவலப் பண்ணலாம். So almost you all, உங்க எல்லாருக்கும் மேல அந்த கோல்டன் இயர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க டீப்பா படிக்கணும். என்ன படிக்கணும்? இந்த சயின்ஸை கொண்டு போய் வீட்டுக்குள்ள போய் நாளைக்கு H2O சொல்றதுக்கு நீங்க படிக்கல. உள்ளுக்குள்ள ஒன்று நடக்க போகுது. நீங்க உங்களுக்குள்ள நிறைய ஹார்மோன்ஸ் வர ஆரம்பிக்குது. பொம்பளை பிள்ளைகள் இப்ப மெல்ல மெல்ல அழகாக பாக்குறீங்க, ஆண்கள் ஹேண்ட்ஸமாக பாக்குறீங்க. ஏன் அந்த ஹார்மோன்ஸ் உங்களுக்குள்ள வருகுது. சோ அதே மாதிரி 55 வயசுல நீங்க திரும்ப பசந்தாக மாட்டீங்கம்மா. நீங்க 65 வயசுல மேல கூரையில இருந்து நான் ஜம்ப் பண்ண போறேன்னு கீழே வர மாட்டீங்க. அப்படி ஜம்ப் பண்ணணும்டா இப்ப உங்களுக்கு ஜம்ப் பண்ணலாம். அந்த மரத்துல இருந்து கீழே பாய்வீங்க. அதே ஒரு 70 வயசுக்கு பிறகு நான் 18 வயசுல பாய்ஞ்சாண்டு பாய ஒன்று ரெடி ஆயினா நாங்க கீழே கபரை தோன்றோம். நேரடியா கபருக்கு பாய வேண்டியதுதான். ஏண்டா ஹாஜியார் இப்ப உங்களுக்கு 75 வயசு, 18 இல்ல. 18 செய்யறது 75 செய்யறாது. பட் நீங்க இன்னும் டிலே இல்ல. நிறைய மக்கள் டிலே ஆயிட்டாங்க. ஸ்டில் யூ ஆர் அலைவ். நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க. யூ கேன் டு இட். யூ கேன் சேஞ்ச் திஸ் சொசைட்டி. உங்களால முடியும். யூ ஹேவ் தி எனர்ஜி. உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது. சோ கோழி முட்டை போடுதா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஐடியா வரப்போதா இல்லையா? இந்த கோல்டன் டைம் நீங்க தாண்ட சொல்லுங்க சார். சொல்ல நினைவு அது கொல்லத்தான் நினைவு வரும். நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க. சோ இந்த டைமை யூஸ் பண்றதா இல்லையா என்பது யுவர் விஷ், உங்களோட கையில் இருக்குது. யூ கேன் சூஸ். எனக்கு போர்டு இறக்கும், என் ரப்பு எனக்கு கூலி தரணும் என்பதுக்கு நான் பேசணும், வேற எதுவும் இல்லை. எங்க சமூகம் நல்லா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் கேவலமாக கூட நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் படிக்கணும் என்பதை சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. அதுக்கு நான் 8 மணித்தேலம் ப்ரோக்ராம் இன்னைக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடத்திருக்கேன். இப்போ நான் நடத்துறது இல்லை. ஹவு டு லேர்ன். அந்த நேரத்தில் எப்படி நீங்க படிக்கணும். சும்மா பேக்கை தூக்கிட்டு வந்து புக்கை கையில வச்சதுக்கு படிக்கிறது. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். படிக்க முன்னாடி ஒன்றை படி, படிப்பது எப்படி என்று படி, அப்புறம் படிக்கலாம். இதெல்லாம் யூரோப் டெக்னோ. அவங்க ஸ்கூலுக்கு வந்தா படிக்கிறது எப்படி, சும்மா ரேஸ் ஓடலாது. அது எப்படி ஜாகிங் பண்றது, எப்படி இது பண்றது, எப்படி அந்த இது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றது எல்லாம் போட்ட பிறகுதான் ரேஸுக்கு கொண்டாடுவாங்க. கை கம்பை எடுத்தவன் எல்லாம் கிரிக்கெட் அடிக்க இயலாது. அதுக்கு முன்னாடி அவங்க மசில்ஸ் ரிலீஸ் பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அது மாதிரி படிக்க முன்னாடி நிறைய இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னா நான் ஜஸ்ட் எனக்கு கம்ப்ளீட் இல்லை என் சாப்டர், பட் என்ன டார்கெட்ல இருந்துச்சு கல்புல ஒரே ஒரு விஷயம் கொடுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்குது. இந்த மண்ணுக்குள்ள உள்ள அதிசயம். எந்த விதையை போட்டாலும், மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் அதை அரைச்சி இல்லாமலே ஆக்கு. இந்த மண்ணு இல்லைன்னா உலகம் நாற்றம் வீசும். நீங்க எந்த குப்பையை கொண்டு வாங்க, இங்கதான் ஏர் ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் நார்மலாக்கி எல்லா குப்பையும் மண்ணோட மண்ணாக்கிடும். பெரிய ட்ரெயின் ஒன்றை கொண்டு வந்து மண்ணுக்குள்ள போடுங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் பாருங்க, ட்ரெயின் அப்படியே இருக்குமா? ட்ரெயின் அப்படியே இருக்குமா? இரும்பு என்ன இருக்கும்? காணாமல் போயிருக்கு. ஒரு ஜனாதா கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுங்க, என்ன இருக்கும்? அது மண்ணு சாப்பிட்டு இருக்கும். ஒரு நெல்லை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுங்க, அது மட்டும் முளைக்கும். உங்களை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டா மண் உங்களை இல்லாமல் ஆக்குது. இந்த ஃபேனை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டா மண்ணு காணாமல் ஆக்குது. ஃபிளைட்டை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டா, ஒரு மாங்காய் விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டா அது முளைச்சு வருது. சோ எல்லாம் ஸ்ட்ரக்சரி ஆல்மைட்டி காட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் செஞ்சு வச்சுட்டான். இதே தான் பிரெயின்ல. பிரெயின் சில விஷயங்களை அடிக்கும், சில விஷயங்களை டெவலப் பண்ணும்.
ஐடியாஸை பறக்க விட்டா நிக்க வரைக்கும் டவுன்ல போய் விற்கலுமா உங்களுக்கு? பஸ்ல போய் விற்கணும். அமெரிக்கால இருந்து கோழி பொரிச்சு உங்க ஊருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க KFC. உங்களுக்கு கோழி பொரிக்க தெரியாதா? உங்க உமாக்கு பொரிக்க தெரியாதா? அதை விட பொரிச்சிட்டாரு. அங்கே இந்த கோழியை பொரிச்சு ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் அடிச்சு இந்த கோழிக்கு நாங்க உங்களுக்கு சோஸ் தரேன் லைன்ல நின்று வாங்கி எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. வேர்ல்ட் வைட் கோழி பொரிக்கிறது இல்ல முக்கியம், கோழி பொரிச்சு விக்கிறதுக்கு ஐடியா பிறக்கணும். ஏன் எல்லாருக்கும் செய்யலாது? அவருக்கு பிறந்த ஐடியா எல்லாருக்கும் பிறக்கல. தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். அப்படின்னு அவருடைய ஐடியா கிட்னில இருந்து பிறந்துச்சா, ஹார்ட்ல இருந்து பிறந்துச்சா, பிரெயின்ல இருந்து பிறந்துச்சா? சோ அதே சேம் பிரெயின் உங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறது, இந்த பிரெயினை டெவலப் பண்ண. சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நேரம் முடியுது. சோ நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்றேன், இந்த டைம் ஸ்கூல்ல டீச்சர் வந்தா படிச்சு தந்தா உங்களுக்கு தெரியாது இதுல என்னமோ நடக்க போகுது. திஸ் இஸ் எக்ஸசைஸ். இப்படியே எடுத்து என்னமோ செய்யறான், ஜிம்ல போய் பொடிமாக்கள் ஃபைனலி அவருடைய மசில்ஸ் வருவது கஷ்டம்தான். அதுக்காக நீங்க உடல்ல ஏன்னா நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கணும் என்பதுக்காக வேண்டும். சோ இந்த பிரெயின் உங்களை ஸ்மார்ட்டா நிப்பாட்டும், எந்த சபையிலும் உங்களை கொண்டு போய் ஸ்மார்ட்டா நிப்பாட்டும். சோ அதுக்குரிய ஜிம் தான் இது. சோ இந்த இடத்துல டீச்சர்ஸ் படிச்சு தரப்புல கவனமா படிங்க. எனக்கு என்கோடிங் கூடணும் நான் ஒருத்தர் சொல்ல போக்கல கூட எனக்கு அப்சர்வ் ஆகணும். அவர் பேச என் காது கேட்காது, அப்படியே என் பிரெயின் புரியணும். உங்களோட பிரெயின் நல்ல லெவல் ஸ்டாரிங் கூடணும், அப்படியே வச்சு என் ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கணும். ரீகால் அதை வெளியே கொண்டு வர போக்கல பெஸ்டா ரீகால் பண்ண முடியுமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்களோட பிரெயின்ல ஐடியாஸ் பிறக்கும். ஓகே, ஃபைனலா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் முடிய உங்களுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சு இந்த இடத்துல சில விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியிருக்குது. இந்த படிப்புக்காக வேண்டி நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க. நீங்க இங்க வரணும் என்பதற்காக வேண்டி உங்க தாய் தகப்பன் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு புள்ளைய பெத்தெடுத்ததுக்கு பிறகு அந்த புள்ளைக்கு நல்ல ஷூவை ஒரு வாப்பை வாங்கி கொடுத்துட்டு அவர் 2 பாட்டா செருப்பு போடுவார். சோ நீங்க சாப்பிட்ட பிறகுதான் உங்க குடும்பத்தார் சாப்பிட்டாங்க. அதனால இங்க உள்ள ஒரு நல்ல வாழ வைக்கிறதுக்கு உங்களால முடியுமா இருந்தா நீங்க கொஞ்சம் சக்சஸ் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் தன்னை தாய் தகப்பனை பார்க்க போக்கல வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு அவங்க உம்மா கண்ணத்தை தட்ட போக்கல, உம்மா நீங்க நிறைய ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தட்டுற டைம்ல அவங்க உம்மா மௌத்தாகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க டிலே ஆகக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போதைப் பொருள் ஒழிப்புக்காக வேண்டி எல்லா இடத்திலையும் பேசுவாங்க, கதைப்பாங்க, அமாத்தியப்ப சங்கமைய அது இது மத்தட்ட தித்த சொல்லுவார்கள். நான் எந்த சபையிலும் யாரும் அஞ்சி நான் பேச மாட்டேன். அல்லாஹுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். உண்மையாக சொன்னா பெரிய பெரிய இடங்கள்ல இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தேவையே இல்லை. அப்படி ஒழிக்க தேவையா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு 1 நைட்ல ஸ்ரீலங்காவில் எங்க ஏண்டா போதைப் பொருள் வாங்குறவங்க, ஹெரோயின் வாங்குறவங்க, ஐஸ் வாங்குறவங்களுக்கு அவங்களோட காலில் செருப்பு இருக்காது, கையில போன் இருக்காது. அவங்க போய் அங்க போனா வாங்க கிடைக்கும். அவங்களுக்கு டெக்னாலஜியில் அவங்க வாங்க மாட்டாங்க, சாதாரணமா லாஸ்ட்டை பயன்படுத்துறவங்க ஒவ்வொரு இடங்கள்ல அங்கங்க விற்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 1 நைட் ஸ்ரீலங்காவில் 10,000 பிளேசஸ்ல விற்கிறாங்கண்டா 10,000 பிளேசஸ் அப்படியே பிளாக் பண்ணலாம். நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு தேவையில்லை. சும்மா ஒரு கண்டெய்னர்ல நாங்க பிடிச்சோம், 4 பேரை பிடிச்சோம், யார் இதை விற்கிறது யாருக்குமே தெரியாது. 4 வீட்டுல டைல்ஸ் பிடிக்கணும் என்பதற்காக வேண்டி உங்களை அழிக்க பார்க்கிறாங்க. உங்க வாயிலையும் மூக்களையும் நீங்க வச்சா நீங்க உருப்படியாக மாட்டீங்க. இந்த போதைப் பொருள் ஒரே ஒரு வழியில மட்டும்தான் அழிக்கலாம். நீங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வெளியே போகல, இதுக்கு நாங்க இடமே கொடுக்க மாட்டோம். எங்களோட பேட்ச் நாங்க படிக்கிற கிரேட் 10 கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க முடிவெடுங்க. எங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க இத எங்களோட ஜெனரேஷனுக்கு கொடுக்க மாட்டோம். உங்க வாப்பட வாப்பா, உங்க அப்பா அப்பட அப்பா எங்களுக்கு ஒரு நலவு செஞ்சார். அதனாலதான் இந்த ஊர் மிஞ்சிருக்குது. எங்களோட முஸ்லீம் ஊர் எதையும் நீங்க கடந்து போன நீங்க பள்ளியை பார்ப்பீங்க. முஸ்லீம் டவுன்ல வைன் ஸ்டோர் பாத்துக்கிறீங்களா? பள்ளியை பாத்துக்கிறீங்களா? பள்ளியை தான் பார்ப்பீங்க. கொழும்புல பெட்டால ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? பெட்டா பஜார் ஸ்ரீலங்காவுல ஒவ்வொரு நாளும் கோடி கோடியா உருள்ற இடம் பெட்டா பஜார். அங்க போனீங்கன்னா ஆக பெரிய இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது பள்ளிவாசலுக்கு.
பள்ளிவாசல் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இடம். அது எத்தனை கோடி. நாங்க சின்ன குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க அவ்வளவு பெருசா இல்ல. ஆனா குருநாகல் டவுன்ல முஸ்லிம்கள் வியாபாரத்துல இருக்கிறாங்க. அங்க ஒரு பள்ளி, அங்க ஒரு பள்ளி. மற்ற சமூகங்கள் வாழ்ற இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா வைன் ஸ்டோர்ஸ் தான் நம்ம டவுன்ல இருக்கு. அப்படி எல்லாம் எங்க முன்னோர்கள் பாதுகாத்து தந்தது. நீங்க உங்க யங்ஸ்டர்ஸுக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஐஸ், தூள், நாக்கில வைக்க இல்ல. இன்றைக்கு இங்க புத்தி உள்ள வயசு. இந்த இடத்துல நீங்க பிளை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ள பறக்கிற ஒரு காலம் வரும். அந்த பிள்ளைகள் நீங்க என்ன செய்றீங்களோ அதான் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்க முடிவெடுங்க. ஸ்கூல்ல இருந்து நோ, எந்த போதை பொருளையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். எங்க வாயில இல்ல, மூக்குல இல்ல, நாக்கில நாங்க வைக்க மாட்டோம். இந்த முடிவை எடுத்தீங்கன்னா வேற யாரும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி விக்கிறவன் வித்ட்ரா பண்ணுவான். சேல் இல்ல. உங்களை மடையன் ஆக்கி இருக்கிறாங்க. நாங்க தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி. இன்னும் பிரெயினை ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய லிக்கர் தந்திருக்கிறாங்க, தூள் தந்திருக்கிறாங்க, ஐஸ் தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வாயில போட்டா பிரெயினே ஒர்க் பண்ணாது. எங்களை இன்னும் இன்னும் மெதுவாக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜஸ்ட் வேர்ல்ட்ல 2 கண்டினென்ட் எடுக்கிறேன். அதாவது வேர்ல்ட்ல உள்ள நல்ல பசுமையான கண்டினென்ட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா கண்டினென்ட்டை பொறுத்தளவுல நீல நதி ஓடும், பச்சை பசுமையான இடம். கானாவியானா போன்ற இடங்கள்ல தங்கம் இருக்குது, மாணிக்கக்கல் கிடைக்கும். வேர்ல்ட்ல பெஸ்ட் பிளேஸ் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால தான் காடு நிறைய இருக்குது. பச்சை பசுமை, பசுமை பறிச்சு செஞ்சிடலாம். பச்சை பசுமையான மண்ணு எல்லாமே இருக்குது. பட் வேர்ல்ட்ல ஆக ஏழை மக்கள் எங்க வாழ்றாங்க? எங்க? வேர்ல்ட்ல பெஸ்ட் லேண்ட் எங்க? ஆப்பிரிக்கா கண்டினென்ட்ல இருக்குது. ஆக வறுமையான மக்கள் அதே ஆப்பிரிக்கா கண்டினென்ட்ல இருக்கிறாங்க. டெவலப் இல்ல, டெவலப் இல்ல. வேர்ல்ட்ல பயங்கரமான பூமியில ஒரு பூமி ஜப்பான். ஜப்பானை பொறுத்தளவுல வீடுகளுக்கு ஷாக் அப்சார்பர் போட்டிருக்கிறாங்க. ஏண்டா பூமி குலுக்கம் வர நேரம் வீடும் சேர்ந்தாட. எப்ப பூமி குலுக்கம் வரும்னு தெரியாது, எப்ப சுனாமி அடிக்கும்னு தெரியாது. நெருப்பு மலை, எரிமலைகள் வெடிக்கும், லாவா ஓடும். பயங்கரமான பூமி. வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் அறிவாளிகள் எங்க இருக்கிறாங்க? ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்ட உடனே சொன்னார்கள் அறிஞர்கள் 75 இயர்ஸ், மோர் தென் 75 இயர்ஸ், 75 ஆண்டுகள் போகும், அது வரைக்கும் இந்த நச்சுத்தன்மை நீங்காது. ஜப்பானியர்கள் செய்ரி சைத்தோன் சைசு சைக்கத்து ஷிட்சுகே 5 இயர்ஸ் ரெடி ஆனாங்க. ரெடி பண்ணினாங்க. செய்ரி சைத்தோன் சைசு சைக்கத்து ஷிட்சுகே ஒவ்வொரு வீடுகளையும் டிசிப்ளின் ரெடி பண்ணாங்க. ஜப்பானியர்கள் வேர்ல்ட வின் பண்ணினாங்க. இன்றைக்கும் சில பிள்ளைகள், அதாவது அந்த நச்சுத்தன்மைகள் எப்படின்னா கை மொடமா பறக்கும் அந்த ஹிரோஷிமா நாகசாகிக்கு போன அணுகுண்டுனால. பட் ஜப்பானியர்கள் வேர்ல்ட வின் பண்ணாங்க. ஆப்பிரிக்கன் லீடர்ஸ் என்ன செஞ்சாங்க? நாங்க நிறைய பணம் சம்பாதிப்போம், எங்க நாட்டு மக்களை மடையர்களா வைப்போம், அப்பதான் எங்களுக்கு அரசியல் செய்யலாம். அவங்க மடையனா இருக்கட்டும், போதைப் பொருள் இருக்கட்டும், அப்பதான் நாங்க பில்லியனர்ஸா மாறலாம். இவங்க அறிவாளியாகினா எங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது. சோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை மடையனாக்குறது தான் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியுடைய திட்டம். சோ நீங்க இன்னும் வர 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 பூரா போயிருவீங்க. வில்லேஜ் இன்னும் பூரா இருக்கணும். பணக்காரன் பெரிய பணக்காரன் ஆகணும். நீங்க மாறணுமா இருந்தா மடத்தனங்களை விடணும். நீங்க படிக்க ரெடி ஆகணும். ஐடியாஸ் உங்க பிரெயின்ல இருந்து வர ஆரம்பிக்கணும். நீங்க 4 பேர் கண்ணை திறக்கணும். உலகம் மாற ஆரம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.